சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி மிகவும் விசேஷமான ஒரு நாள். மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நாள். மதுரை மீனாட்சி கல்யாணம் முடிந்து மதுரையே திருவிழாவாக இருக்கும் ஒரு பெரிய நன்னாள். இது திருவிழா மட்டும் இல்லைங்க, நம்ம மக்களோட கலந்த உணர்வு, பாரம்பரியம், நம்ம நாட்டின் ஒரு விசேஷமான ஒரு அடையாளத்திற்குரிய மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம். அனைவரும் சித்ரா பௌர்ணமி என்று உங்களுக்கு பிடித்தமான தெய்வங்களை வணங்கி வீட்டில் 2 நெய் தீபம் போட்டு உங்கள் பிரார்த்தனையை வையுங்கள். கண்டிப்பாக சித்திரகுப்தர் நாளைக்கு ஓலை எழுதும் நாள் என்று புராணங்கள் சொல்கிறது. அதனால் உங்கள் தலைவிதி மாற்றப்படலாம். நீங்களும் வாழ்க்கையில் பெரிய பெரிய உயர்ந்த நிலையை அடையலாம். நீங்கள் வேண்டும் வரங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் பௌர்ணமி என்று இதை செய்யும்.